காரைக்குடி தொகுதி தான். ஆமா. இங்க வந்து வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்கம்மா? வெற்றி வாய்ப்பு சீமானுக்கு தான், இந்த விவசாய ஓட்டுக்கு தான் விழுகணும்னு ஒரு நினைப்பு இருக்கு. விழுகணும், நல்லா இருக்கணும்னா அது மாதிரி விழுகணும்னு நினைக்கிறேன். இப்ப நான் உங்க வீட்டு இருக்கு, நீங்க கடை வச்சிருக்கீங்கல்ல, ஆமா. இந்த கடைக்கு எதிரிலே உங்க வீட்டுக்கு எதிரிலே ஒரு குளம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா. ஏன் அப்படி கிடைக்குமா? அது தூர் வரல. அது வந்து அதுதான் குடி தண்ணியா ரொம்ப நாள் குடிச்சோம் நாங்க. என்னைய கல்யாணம் பண்ணது இது வரைக்கும் குடிச்சோம். இப்ப வந்து இந்த காவேரி தண்ணி கொண்டாடும் போது தண்ணியும் சாப்பிடவே முடியல. ஆமாமா, அங்க தண்ணி நிலத்தடி நீர் மேல இருந்தாதான் உங்களுக்கு நல்லா இருக்கும். சுத்தமா இல்ல, சுத்தமான அந்த ஒரு மாதிரியா இருக்கும். சுத்தமான டேங்க் கூட சுத்தம் பண்றது இல்ல. அப்படியே புழு பிடிச்சு போய். சரி, நிர்வாகம் பார்த்தாது. இதுக்கு ஏதாவது நீங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நடவடிக்கை இனிமே இப்படி நல்ல மனுஷங்க வந்தா தான் நடவடிக்கை எடுக்க முடியும். நாங்க மக்கள் சொன்னா என்னத்த எடுக்குது? எடுக்க மாட்டேங்கிறா. ஆமான்ட்டு போறாங்க, அதை செய்யறது இல்ல. இப்ப வர்றாங்க, செய்ச்சோன்னு திரும்பி கூட பாக்குறது இல்ல. அப்புறம் என்ன பண்ண சொல்றியா? இந்த தண்ணினால உங்களுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. பிரச்சனமும் இல்ல. எங்களுக்கு குடிக்கிற தண்ணியே அந்த இத தூர்வாரி கொடுத்து, அதுக்கு ஒரு முள்ளு கம்பி ஏதாவது பாதுகாப்பு கொடுத்து, இது எங்களுக்கு தண்ணி நல்ல தண்ணி, அந்த காவேரி தண்ணினால எங்களுக்கு எந்த பிரச்சனமும் இல்ல. அதனால சாப்பாடு கெட்டு போயிருது. மக்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. தண்ணி குடிக்கும் போது ஒரு வாடை வருது. நாங்களாம் அந்த பாட்டு தண்ணி கூட குடிக்க மாட்டோம், ஊரன் தண்ணி தான் குடிச்சோம். ஊரன் தண்ணி குடிக்கும் போது நல்லா இருந்தது. இப்போ என்னன்னா அந்த ஊரன் தண்ணியை விட்டுட்டு பைப்பு நல்லா இருந்துச்சு. இப்போ அதையும் எடுத்து போய் இந்த தண்ணியை ஊடாடி வச்சு சாப்பாடு சமைச்சு சாப்பிடுறதுக்கு நல்லா இல்லை, தண்ணியும் நல்லா இல்லை குடிக்கிறதுக்கு. ஏதோ எங்களுக்கு கெடுதல் பண்ண மாதிரி ஆயிப்போச்சு. ஆமா, ஒரு மாற்றம் டவுன்ல வந்து தெரியல. டவுன்ல வந்து அவங்க அந்த தண்ணியை குடிச்சு பழக்கமாயிருச்சு. எங்கள் கிராமத்துல நாங்க இதை சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு. ஊரன் தண்ணி பைப் தண்ணி சாப்பிட்டோம். இப்ப பைப் தண்ணியோட இதை கொண்டாந்து விட்டு நல்லா இல்ல. அதனால எங்களுக்கு ஏற்பட்ட சாப்பாடு தண்ணி குடிக்கிறது கூட மனசு வரல. சரி, அத வந்து மாற்றம் வரட்டும்னு நினைக்கிறோம். ஆண்டவன் கடவுளே. சரிங்க. சரி. நீங்க காரைக்குடி தொகுதி உட்பட்ட காரைக்குடி தான். இங்க வந்து 4 முனை போட்டி இருக்குங்க. ஆமா. இதுல வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்குமே சரிசமமா இருக்கு வெயிட். யாரையும் பிரிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு. எதிர்பார்ப்பு எப்படி இருக்குங்க மக்களோட எதிர்பார்ப்பு? இப்போ உங்கள நீங்க பொதுவா மித்தவங்கள பார்த்திருப்பீங்க, உங்க நண்பர்கள், ஆமா, மித்த அக்கம் பக்கம் அவங்க பேசுறது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். மாற்றங்கள் வேணும். மாற்றங்கள் பழைய இதை விட புதியவர்கள். சீமான் அவர்கள் நிற்கிறாரு, அவருக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு புரட்சிகரமான எண்ணம் உள்ளவர், ஒரு மாற்றத்தை மக்களுக்கு மாறுறாரு, அவர் மாத்துறாரு. இப்ப அவர் வந்தா இங்க வந்து ஒரு மாற்றம், அதாவது இப்ப இருக்க நிலைமையில இருந்து நல்லா வரும் அப்படின்னு எண்ணங்கள் இருக்குமா மக்கள்கிட்ட? தமிழ்நாடு பூரா வந்து அவருக்கு ஓட்டு போட்டு எல்லாரும் ஜெயிச்சு அவர் மாற்றமா வந்தால் அது உண்டு. பழைய இதை விட புதியவர்கள் வரணும் எல்லாரும் என்றாங்க. அது யாருங்கிறது அவங்களுடைய ஓட்டு போடுறது அவங்க இது. அது ஆமா, ஆனா எண்ணங்கள் இருக்கும்ல, மாற்றம் வரும். மாற்றம் வேணும், கண்டிப்பா வேணும்னு நினைக்கிறேன். ஆமா, மாறி வரணும். ஓரளவு நாலேஜ் எல்லாம் இருக்கு, அவங்களா புரிஞ்சுக்குவாங்க. சின்ன பிள்ளைய கேட்டாலும் அவங்களுக்கு அரசியல் இந்த ட்ரிப் தான் தெரிஞ்சிருக்கு. சின்ன பிள்ளைகள் கூட தெரியுது, இவங்களுக்கு போடுங்க அவங்களுக்கு போடுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு சின்ன பிள்ளைகள் கூட கொஞ்சம் அறிவு வளர்ந்துருக்கு. பெரிய ஆளுக்கு சொல்ல வேணாம். அப்ப மாற்றம் எதிர்பார்க்கறாங்க, கட்டாய மாற்றம் உண்டு. காரைக்குடி தானே? காரைக்குடி. இது என்ன ஊருமா? புஞ்சனை. நிறைய பேர் நிக்கிறாங்க வேட்பாளர். சீமான் அவரும் நிக்கிறாரு குறிப்பா. இப்ப அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? சந்தோஷப்படுறோம் நாங்க. எந்த அளவுக்குமா பயங்கர சந்தோஷம் போடுறீங்க அப்படின்னு சொல்றப்பே ஒரு அவர் பேசையிலே நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்குல்ல. என்ன காரணமா? காரணம்னா விவசாயம் போட்டு ஜெயிக்கிறது, அதுதான் நமக்கு பெருசு. இப்போ உங்களுடைய கூட பேசுவாங்கல்ல, அவங்க எப்படி பேசிக்கிறாங்க? இல்ல பக்கத்துல சொல்ற ஆள்ல விவசாயம் இல்லாம நமக்கு என்ன பண்ண முடியும் அப்படி கேக்குற ஆள்ல. அவர் வரணும் அப்படின்றாரு. அவர் ஜெயிக்கணும்னு எல்லாரும் கும்பிடுறா சாமிய. நீங்க சொல்றப்ப ஒரு சந்தோஷம் இருக்கு. பத்தியா, நான் அதுதான் இந்த வரையிலே வண்டி பேசி வரையிலே நமக்கு கிடைக்குதான். அதான் நீங்க அது பேசுறப்ப அந்த முகத்துல ஒரு சந்தோஷம் வரும். ஆமா, அது பாக்குறப்ப எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. எல்லாமே விளைஞ்சு நல்லா சாப்பிடுறோம், அதுதான் முக்கியம். நீங்க ஜெயிச்சா சந்தோஷம் எங்களுக்கு. எங்களுக்கு வந்து அந்த விவசாயிகள் வந்து சந்தோஷப்படுறப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களேன்றத நாங்க வந்து எப்ப பார்த்தாலும் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க சீமானன். இப்ப நீங்க அந்த ஒரு சந்தோஷம் இருக்கிறப்ப அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. 3/4 பேர், ஒரு 800-900 வீடு இருக்குங்க. 50 பேரும் இதுக்கு தான் போடுவாங்க. நீங்க சந்தோஷம். இது எவ்வளவு நாளாம அப்படியே இருக்கா கோலம் ஊரணியா? இல்ல இந்த மாதிரி எப்படி இருக்கு? இலைங்க படைஞ்சு தாமரை இலைங்க படைஞ்சு பூ பூரம் போச்சு, மடிஞ்சிச்சு, காய்ச்சி கொட்டு. எவ்வளவு நாளா இருக்கு இந்த மாதிரி?
இதுவும் ஒரு 10 வருஷம் இருக்கும். அப்படியேதான் இருக்கு. அப்படியே இருக்கும். இது வந்து யாரும் போட்டிருக்காங்களா விதை அந்த மாதிரி? சும்மா விதை கலந்து முளைச்சது. அதுவா முளைச்சது? யாரும் உபயோகத்துக்கு யாரும் எடுக்கிறது இல்ல. அது குத்தியா விடுறோம்னு சொல்லி தான் அவங்க பேசியிருக்கா ஊருக்குள்ள. 4 பூ வந்து 200 செட்டி விடுவாங்க ஒரு ஆளு. ஓ சரி சரி சரி. எங்களுக்கு காசு வேணாம். அதுவா வர்றது அதையும் குத்தகை விடுறது. கொண்டு போங்க. சரிம்மா, இப்ப இந்த புளியம்பழம் எல்லாம் இருக்கு, முந்தி மாதிரி மரங்கள்லாம் இல்ல, எல்லாம் வெட்டிட்டாங்க. ஆமா. அதுலயாவது ஏதாவது ஒரு 10 ரூபா வரும், இப்ப அதுவும் போச்சு இல்ல? அதுவும் போச்சு. வெட்டி எல்லாம் இந்த குளத்துல தூர்வாரி எவ்வளவு நாள் ஆகுது? அது 10 வருஷத்துக்கு மேல இருக்கும். அண்ணன் வந்தாருன்னா இந்த குளங்கள்லாம் ஏரி குளங்கள்லாம் தூர்வாரி நிலத்தண்ணீர் மட்டும் அதிகமாக்குவாரு. கல்லுக்கார மாதிரி கட்டி தந்துருவாரு. அவர் ஜெயிச்சு வந்தா செய்வாரு, நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு. நீங்க சொல்றதுலயே அவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களே. ஒரு பெரிய மனுஷி சொல்றேன். 2 மங்க ஒரு மகனும் ஒரு மகள் இருக்கு. ஒவ்வொன்றும் நீங்க நல்லா வருவீங்க. அதான் உங்களுடைய முகத்துல அந்த சந்தோஷம் பாக்குறப்ப எங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆமா. நன்றி நன்றி. நீங்க காரைக்குடி தானே? ஆமா, காரைக்குடி. காரைக்குடியில இது என்ன ஊருங்க? இது உஞ்சனை. உஞ்சனை. இப்ப சீமான ஒரு இங்க வந்து வேட்பாளர் நிக்கிறாரு, அதை பத்தி உங்களுடைய கருத்து. உங்க அக்கம் பக்கத்துல ஏதாவது பேசிக்கிறாங்களா? அக்கம் பக்கத்துல என்ன பேசுறாருன்னு தெரியாது. சீமான் வந்தா நல்லா விவசாயத்துக்கு நல்லா செய்யணும், எங்களுக்கு நெல் விலையை கூட்டி கொடுக்கணும். இப்ப 1200 ரூபா தான் நெல் மூடை கொடுக்குறாங்க. மற்றபடி விவசாயிகளுக்கு வந்து இந்த வேலைக்கு வர்றவங்க ஒரு நாளைக்கு 600 ரூபா 500 ரூபா சம்பளம் கேட்கறாங்க. நெல் விளையாமல விவசாய கஷ்டப்பட்டு நாங்க வந்து விளைக்கிறத வந்து நெல் மூடையை ரொம்ப குறைச்ச ரேட்டு கேட்டு எங்களை எல்லாம் விவசாயத்துக்கு நஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு. சீமான் அவர்கள் வந்து இந்த விவசாயத்தை பத்தி பேசுறாரு, அதை மட்டும் பாருங்க, உங்களுக்கு நிறைய கருத்துக்கள் கிடைக்கும். ஆமா ஆமா. ஏன்னா அவர் விவசாயத்தை விட்டு கொடுக்க மாட்டாரு. ஆனா சின்னமே அவருடைய சின்னமே விவசாய சின்னம்னு சொல்றாங்க. விவசாயி தாண்டா தெய்வத்தின் தொழில் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. மித்தவெல்லாம் எவனும் வேலை பார்க்கல, விவசாயி ஒருத்தன் தான் தெய்வத்தோட தொழில் பாக்குறான். நீ இன்னைக்கு உயிரோட இருக்கன்னா விவசாயினாலதான் சொல்றாரு. அந்த மாதிரி அந்த வீடியோ எல்லாம் பாருங்க. அப்ப இன்னும் வந்து உங்களுக்கு என்னென்ன கருத்து இருக்கும் அடுத்தவங்கள்ட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு இதா இருக்கும். இப்ப உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் அந்த அவங்க எல்லாம் போடுவாங்க. தேர்தல்ல வந்து அவங்க எல்லாம் விவசாயிக்கு வந்து சீமானுக்கு போடணும்னு சொல்லியிருக்காங்க. சீமானுக்கு போடணும், மற்ற கட்சிக்கு போடலாம இருந்தாலும் சீமானுக்கு போடலாம் அப்படின்னு எனக்கு பாதி பேர் சொல்லியிருக்கா அந்த ஊர்ல. அதாவது எல்லாரும் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆமா, மாற்றம் வேணும்னு தான் நினைக்கிறாங்க. இலவசத்தை கொடுத்து ஏமாத்துறாங்க. அதனால வந்து ஒரு மாற்றம் வேணும். இலவசம் இல்லாம எதுவுமே நல்லா செஞ்சா சரி அப்படின்னு. சரியா இருக்குங்க. இலவசம் வந்து கொடுத்தாங்கன்னா அது எவ்வளவு நாளைக்கு வரப்போகுது? 1 வருஷம் வருமா? சில பொருட்கள் கொடுத்தாங்கன்னா அது பாதியிலே போயிடும். அந்த இதனால அந்த இலவசங்கள் கொடுக்கறதுக்கு பதிலா உங்களுக்கு வேலை தரேன்னு சொல்றாரு. ஆமா, வேலை கொடுக்கற தரேன்றாரு. அது விவசாயிக்கு வந்து அரசு வேலை வாங்குறது. வந்து வயசானவங்க இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து ஓய்வு ஊதியம் பென்ஷன் தரேன்றாரு. இது வேற எந்த கட்சியில சொல்றாங்க? சரி, இப்போ உங்களுக்கு அக்கம் பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட சொல்லுங்க. நீங்க சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன். சரி, எந்த அளவுக்கு இங்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்? சின்ன உஞ்சனையில உச்சனையில பொதுவாவே சீமானுக்கு இந்த தவணை எல்லாம் போடுறதாகத்தான் சொல்லியிருக்காங்க. சரி. ஒரு தவணையாவது சீமானை வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி பேச்சு. தேங்க்யூ. இப்ப நீங்க காரைக்குடி தொகுதி தானே? ஆமா, காரைக்குடி தொகுதி தான். இந்த காரைக்குடி தொகுதியில சீமான் அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? வெற்றி வாய்ப்பு என்னோட கெஸ்ஸிங் படி பாத்தீங்கன்னா 80% அவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் வந்து ஆக்சுவலா சேஞ்ச் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி நான் மக்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து என்னதான் இருந்தாலும் இவங்க வந்து சீனியாரிட்டி இல்லையா? இப்போ வந்து சீமான் அவர்கள் வந்து ரொம்ப வருஷ காலமா அவங்களும் நமக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. மேபி கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சீனியாரிட்டி லெவல்ல நம்ம ஒரு சேஞ்சுக்கு ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். இன்னைக்கு வந்தவங்க நேத்து வந்தவங்களுக்கு நெக்ஸ்ட் வாய்ப்பு கொடுக்கலாம். யாருக்குமே கொடுக்காம இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா மாற்றம் வேணும்னு நினைக்கிறது எதுனாலும் மாற்றம் வேணும்னு நினைக்கிறது இப்ப நடக்கிற அந்த ஊழல், மெயினா வந்து இந்த கேர்ள்ஸ்க்கு வந்து சேஃப்டி இதெல்லாம் ஒண்ணுமே சுத்தமாவே இல்ல. இவங்க வந்து நல்லா சேஃப்டி இதெல்லாம் தரதா நமக்கு வாக்குறுதி வந்து கொடுத்துருக்காங்க. அதனால நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு, அவங்க வந்தாங்கன்னா நம்மளுக்கு நல்லா இருக்கும், சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கேட்டிருக்கேன். அதுல ஏதாவது ஒரு உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது?
பெண்களுக்கு வந்து இப்பவுமே பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அந்த சீட் எல்லாம் ஒதுக்கி இருக்காங்களே, இங்க வந்து ஒரு ஈக்குவாலிட்டி இருக்குது பாருங்க. போத் மென் அண்ட் விமன் ரெண்டு பேருக்குமே வந்து நல்ல ஈக்குவாலிட்டி இருக்கு. இந்த ஒரு ஆள் புரட்சி அப்படின்ற மாதிரி எல்லாருமே சமந்தான். நம்ம அவங்க மட்டும் தான் பேசுவாங்க, மத்தவங்க எல்லாம் வந்து கீழ இருந்து பேசுவாங்க பண்ணுவாங்க. அந்த ஈக்குவாலிட்டி தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இல்லையா? அப்புறம் கூட பாத்தீங்கன்னா இப்போ இந்த ரயில்வேல எல்லாம் கூட ஜாப் எல்லாம் வந்து இப்ப தமிழ்நாடுனா தமிழ்நாட்டுல உள்ளவங்களை வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கூட வரவேற்கக்கூடியது தானே. இப்ப நார்த் இந்தியன்ஸை கொண்டுட்டு வந்து இப்ப ரயில்வேல விடும்போது தானே ஒரு தடவை கூட ட்ரெயின் எல்லாம் கிளாஷ் ஆகுற மாதிரி எல்லாம் சினாரியோ எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் வருது. அப்படி இருக்கும்போது நம்ம டிஎம்கே இல்ல ஏடிஎம்கே தவிர்த்து ஒரு சேஞ்ச் வரலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அது அவங்களோட விருப்பம். இவங்களுக்கு கொடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம பாக்கணும்ல. எப்பயுமே எல்லாத்துலயுமே கவர்மெண்ட் வேலையா இருந்தாலும் முன்னாடி இருக்கவங்களுக்குன்ற இது இருக்குல்ல. அவர் 10 வருஷம் 15 வருஷமா நமக்காக கத்திக்கிட்டே இருக்காரு. அவர் வந்து கொஞ்சம் கூட சோர்ந்து போகல நமக்காக. அதுவும் முக்கியமா இப்ப ஒரு தலைவரே வந்து நம்மளோட தொகுதியில வந்து நிக்கும் போது அது இன்னும் கொஞ்சம் பெருமைக்குரிய விஷயமா தான் இருக்குது. ஆமா, இங்க வந்து இப்போ அதனாலதான் சரி இவர் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு இப்ப நிறைய பேர் ஓப்பனாவே வெளியில சொல்லலைனாலுமே நீங்க வேணாலும் பாருங்க, கண்டிப்பா அவருக்கு ஓட்ஸ் வந்து நிறையதான் விழுகும். ஆதரவு வந்து நிறைய இருக்கும். இப்போ ஓப்பன் டாக்ன்றது நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே ஏடிஎம்கேல இருக்கவங்க கூட வந்து சீமான் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. பட் இவ்வளவு காலகட்டமா நம்ம இதை ஃபாலோ பண்ணிட்டோம், இப்ப வெளியில சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அதனால கண்டிப்பா அவர் நிறைய வாக்கு பெற்று வெற்றி பெறுவாரு சொல்றாங்க. பட் இதே நாள் வந்து அவங்க அதே கட்சியில இருக்காங்க இல்லையா, வெளியில காமிச்சுக்க முடியாது. அதனால கொஞ்சம் வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்காங்களே தவிர கண்டிப்பா ஓட்டெல்லாம் நல்லபடியா விழுகும். நம்பிக்கையா இருங்க சகோதரி. இப்ப நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் அந்த ஃப்ரெண்ட் அப்படிலாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு மத்தியில எப்படி இருக்கு? இல்ல மோரார்லஸ் இப்ப காரைக்குடியா இருக்கட்டும், அடுத்து இந்த புதுக்கோட்டை மாவட்டம் இந்த அறந்தாங்கி தொகுதி இருக்கு. அறந்தாங்கி தொகுதி எல்லாமே அப்படி ஓரளவுக்கு பரவலா வந்து ஒரு நல்ல வேலையில தான் இருக்கு. இப்ப இந்த நாங்க இருக்கோம் கேர்ள்ஸ் இருக்கோம். இப்ப எங்களுக்கெல்லாம் சீமான் அண்ணா வரணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருக்கு. பட் நம்ம உங்களோட வந்து நம்ம வந்து இது பண்ணி தெரிய முடியாது. அந்த மாதிரி எல்லார் வீட்லயுமே வந்து ஓட்டெல்லாம் இருக்குது. அதனால ஒன்னும் நீங்க தாழ்ந்து போயிடாதீங்க, நல்லபடியா கொண்டுட்டு வந்துடலாம், விடுங்க. நன்றி நன்றி. இப்ப இங்க வந்து 4 முனை போட்டி, இதுல வந்து சீமான் அவர்களுக்கு வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு வாய்ப்பு வந்து கணிப்பிலே வந்து ஒரு அளவு 140% சொன்னாங்க. ஆனா நம்ம ஏரியால வந்து நெருக்கி விழுங்க, இங்க நெருக்கி வரும். அவருக்கு வாய்ப்பு நாங்க எஸ்சி ஆளுங்க தான் எல்லாரும். வாய்ப்புகள் இருக்கு அவருக்கு நிறைய. இந்த ஒரு தடவை போடுவோம்னு சொல்லியிருக்காங்க. உங்க கூட இருக்கிறவங்க இந்த நண்பர்கள் மாதிரி இருப்பாங்க, அவங்கள்ட்ட எல்லாம் என்ன பேச்சு வருங்க? கையில வந்து இப்ப வந்து இந்த இதுல விஜயில விசில் எழுதுறாங்க, பெரிய ஆளு போறாம இவருக்கு போடணும்னு சொல்லி பேச்சு அப்படி சொல்றாங்க. என்னுடைய கணிப்பு. இப்ப மாற்று கட்சிக்கு வந்து சப்போர்ட் பண்றவங்க கூட ஓரளவுக்கு மாற்றம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தடவை வந்து ஒரு போடுவோம் அப்படிங்கிற ஒரு இது. மாற்றம் எதுக்காக வருதுன்னு நினைக்கிறீங்க? அது வந்து இங்கிட்ட வந்து ஜாதி பிரச்சனை அதிகமா வரும் எங்கள் இதுல. ஒருத்தன் வந்து கோயில்ல போடாம நாங்க அவன் போகணும்பேன். இதனால வந்து இதுல இருந்து கோவிலுக்கு 5 பேர் எங்களுக்கு இறந்து போயிட்டா. எங்க அப்பாலாம் அதுல இறந்தவர் 30-40 வருஷம் ஆச்சு. இந்த ஆத்தங்கரையில தான் அடக்கம் பண்ணிருக்கோம். அதனால இந்த ஒரு வாய்ப்புகள் வந்து அவர் விடுவோம்னு சொல்லியிருக்காங்க. பணமா இந்த ஏரியாவில் வந்து அதிகமாகவே விழுகுன்றீங்க. அது வந்து விழுகும். ஏன்னா ஒரு கணிப்பு வந்து டிஎம்இ வந்து இப்போ ஒரு மாற்று கருத்துல இருக்கு. லேடிஸ் வந்து யாரும் போட்டாது, அந்த 5000 போட்டது, 2000 போட்டதுக்கு அப்படிங்கிறது. வேற ஆம்பளை யாரும் போட மாட்டோம், நான் போடல. ஆமா, நம்ம உட்காந்து போறோம், பஸ்ல நட்டமே நிக்கிறோம், காசு கொடுத்தேன், அவங்க எல்லாம் உட்காந்து போறாங்க. அவங்க யாரும் காசு கொடுக்க போறாங்க யாரும் சொன்னா அவரே தான் சொன்னது. ஐயா, இதே மாதிரி புரிதல் இருந்தா எல்லாருமே நல்லா இருந்திருக்கலாம். புரிதல் இல்லாம போச்சுங்க. கண்டிப்பா ஆனா ஓட்டு வாய்ப்பு அதிகமா இருக்குன்றீங்களா? உண்மை. நன்றிங்க. ஓரளவு பாப்போம், கடவுள் எப்படி ஆண்டை விடட்டும். சரிங்க, நன்றி. அங்க இருந்து இருக்குங்க நிக்கிறாரு. இதுல வந்து இவருக்கு வந்து என்ன மக்கள் இருக்கு, இதுல பாப்போம். நன்றிங்க. சரி. காரைக்குடி தானே? இந்த ஊர் மாத்தூர். மாத்தூர் காரைக்குடியில தானே உங்களுக்கு? ஆமா, எல்லாம் எங்களுக்கு அங்க. இங்க வந்து 4 முனை போட்டி இருக்குங்க. ஆமா. சீமான் அவர்கள் இங்க நிக்கிறாரு. சரி. அவருக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குங்க இங்கயா? இங்க டெய்லி 2 3 வந்துட்டு தான் போறாங்க. இன்னைக்கு அப்பப்போ வந்து நல்லா இதா தான் இருக்குது. வாய்ப்பு எப்படி இருக்குங்க? வாய்ப்பெல்லாம் உங்க கருத்து கணிப்பு தான் அது. அது சரிதான். வாய்ப்பு எல்லாரும் பேசிட்டு தான் இருக்காங்க. அது போடுறப்ப தானே நம்ம கரெக்டாக சொல்ல முடியும். இப்போ கூட 100 பாட்டு கூட வந்துட்டு போச்சு. நான் வயசாகி போச்சு, நான் எங்கேயும் போறது இல்லை. இருந்தாலும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், வர்றதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏதோ வரட்டும், கடவுள் எல்லாருக்கும் கொடுப்பாரு. நம்ம அதுதான் சொல்ல முடியுமே தவிர
எனக்கு வந்துருச்சா அவருக்கு வருது இவருக்கு வராது நம்ம சொல்கிறதுக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் எல்லாரும் வரணும் நல்லா வந்து நல்லதே இருக்கு. இவருக்கு நல்லா ஒரு இது இருக்குது. எல்லாம் பக்கத்தில் ஊர் நல்லா வராது நல்ல பவர் நல்ல இதாக தான் இருக்குது. சரிங்க நன்றிங்க. இப்போ நீங்கள் காரைக்குடி தானாங்கய்யா? ஆமாம், மாத்தூர். ஆமாம், காரைக்குடி தான். இங்கே வந்து 4 முனை போட்டி இருக்குங்க. ஆமாம். யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதான் உங்கள் கருத்து. எங்கள் கருத்து இப்போ பேசியிருப்பாங்க உங்களுடைய ஃப்ரெண்டுகள் நண்பர்கள். ஆமாம், சொல்கிறாங்க எல்லாருமே புதுசாக ஒன்று பண்ணுவோம், பழைய ஆளுகளே வச்சு பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது புதுசாக புதிய கூட்டம் வரும் எதிர்பார்க்குறாங்க. ஆமாம், புதுசாக எதிர்பார்க்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னதும் சொல்ல மாட்டாங்க, ஒழுங்காக சொல்ல மாட்டாங்க. புதுசாக எதிர்பார்க்குறாங்க. எதுன்னு தெரிய மாட்டேங்குது. சரிங்க. சீமான் அவர்களுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு? வாய்ப்பு நல்ல வாய்ப்பா இருக்கு. வாய்ப்பு இருக்கு. மக்கள் மத்தியில வந்து அந்த மாற்றம் தெரியுது அவங்களுக்கு. தெரியுது. அவங்களுக்கு ஏதோ மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. எதனாலன்னு நினைக்கிறீங்க? ஐயா அரசியல் வந்து போட்டு இவங்க 2 பேருக்கும் போட்டு இதாகுன்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லி புதுசா ஒரு கட்சியை உருவாக்குவோம், மக்களை அவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நல்லா பேச்சு நல்லா நீங்க பாத்தீங்களா? நல்லா நன்றிங்க. இந்த சிலை செய்யறது தான். ஆமாம். எத்தனை வருடங்களா இங்க நடக்குது? இது ஒரு 20-25 வருஷமா இருக்கு. நான் 9th முடிச்சுட்டு வேலைக்கு போனாங்க. இந்த வேலைக்கு அப்போ ஃபுல்லாக நீங்கள் எல்லாம் செஞ்சு. ஆமாம். சரி. நீங்கள் இது வந்து காரைக்குடியில் வந்து இப்போ 4 முனை போட்டி நடக்குது. ஆமாம். இதில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சீமானுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குதுன்னு அதுவும் அடிப்படுது. 2 பேரில் யாராச்சும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒன்று விவசாயி வரணுங்க, இல்லைனாக்க சீமான் இது டிவிக்கு. ஆமாம். மக்கள் அதாவது புதுசாக மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. ஆமாங்க, புது மாற்றம் தாங்க இப்போதைக்கு வேணும். ஆமாம். எல்லாருமே கடன் ஆகி போச்சுங்க. இந்த ட்ரிப்பாச்சும் ஒரு புது ஆட்சி வந்து கடன் இல்லாமல் வரட்டும். அதே எல்லாரும் எதிர்பார்க்கணும். அதுதான் அந்த மக்கள் கையில் தாங்க. ஆமாம், எல்லா மக்கள் தாங்க. என்ன ஒரு சில பேர் கருத்து என்னன்னா, பழைய ரொம்ப ஆளு இருந்துட்டாங்க, அவங்களுக்கு ஓய்வு கொடுப்போம், அப்படி புதியவங்க வரட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல மக்கள் பூரா பாதிக்கு மேல இதே எண்ணத்துலதான் இருக்காங்க. எங்களுடைய எண்ணமும் அதான். அதாவது ஒரே ஆளு ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்கிறத விட புதுசா ஒரு ஆள் வரணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. பழைய ஆளுகளே பார்த்து மனசுல ஒரு அதிருப்தி மாதிரி வந்துருச்சு. என்ன எதுக்கெடுத்தாலும் இவரே வரும்போது ஒரு மாதிரியா இருக்கு, ஆளே இல்லை தமிழ்நாட்டுல இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருது. இது வரைக்கும் ஆட்சிக்கு இருந்தவங்க அவங்களால யாருமே ஓய்வு எடுக்கிறதுக்கு தயாரா இல்லை. நம்மளா பார்த்து ஓய்வு கொடுத்தாதான் முடியுங்கிற ஒரு நிலைமையில இருக்கு. அதனால இப்ப வந்து நம்மளா பார்த்து தான் ஓய்வு கொடுக்கணும் அவங்களுக்கு. அவங்களும் அந்த ஓய்வுக்கு எதிர்பார்க்கவே இல்லை. சீமான் அவர்களுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு? சீமானுக்கு வந்து ஓரளவு வந்து பட்டி தொட்டி எல்லாம் ஓரளவு வரவேற்பு இருக்கு. ஆனா இதுல வந்து இந்த பிரபுங்கிறவருக்கு இவருக்கு ஈக்குவலாவே வந்துகிட்டு இருக்கு. அதனால யாரு இவங்கள வந்து யாரு 2 பேர் தான் இப்ப இதுல யாரு முன்னணி வருவாங்கங்கிறது கணிப்பு தான் லாஸ்ட்ல தான் தெரியும். 2 பேர் தான் கணிச்சுக்கிட்டு இருக்கான். 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் வருவாங்க, அவ்வளவுதான்.